இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் செய்திக்கென்று தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட தலைப்பு பார்த்தீங்கன்னா, கடந்த 3 நாட்களாக வேதத்தில் யாரை 2 முறை பெயர் சொல்லி அழைத்தார் என்று நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய நாளிலும் வேதத்தில் யாரை பழைய ஏற்பாட்டில் பெயர் சொல்லி 2 முறை அழைத்தார் என்று பார்க்கலாம். வேதத்தில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க 4 பேர் தான் அழைச்சார். இப்போ 3 பேரை நம்ம பார்த்துட்டோம். இப்போ இன்றைய நாளில் 4வது பேராக நாம் பார்க்கக்கூடியது சாமுவேல். சாமுவேலை தேவன் 2 முறை பெயர் சொல்லி அழைத்தார். 1 சாமுவேல் 3:10 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் நின்று முன்பு போல் சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். பார்த்தீங்கன்னா கர்த்தர் சாமுவேலை 2 முறை பெயர் சொல்லி அழைக்கிறார். சாமுவேல் பெயர் சொல்லி அழைக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மனுஷனோ நல்ல ஒரு மெச்சூர்ட் பர்சனோ கிடையாது. சின்ன பையனுக்கு கர்த்தருடைய வார்த்தை எதுதான் என்ற தெரியாது, எதுவுமே தெரியாது. எதுக்கு யார் கூப்பிட்றாங்க, என்ன கூப்பிட்றாங்க என்று எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா, ஒரு மிக முக்கியமான திருப்புமுனையாகும். சிறுவனாக சாமுவேல் இறைவனின் குரலை கண்டு கொண்ட தருணம் இது. இந்த வசனத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய செய்திகள், சாமுவேல் இறைவனை தேடி போகவில்லை, இறைவனே சாமுவேலை தேடி வருகிறார். அவர் நின்று என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சோர்ந்து போயிருக்கும் போதோ அல்லது கவனக்குறைவாக இருக்கும்போதோ தேவன் நம்ம அருகில் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். பார்த்தீங்கன்னா சாமுவேலை தேடி வந்தார். நம்மளை கர்த்தர்கிட்ட நம்ம தேடி போய் அந்த இடத்துல கர்த்தர் இருந்தார் நான் பார்த்தேன் இல்லை. கர்த்தர் சாமுவேல் எந்த இடத்துல தூங்கி கொண்டு இருந்தாரோ அந்த இடத்துக்கு தேடி வந்தார். அது போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கும் போது கர்த்தரை நம்ம இடத்துல தேடி வருவார். நம்ம எவ்வளவோ சோதனையான நேரத்தில் இருப்போம், சோதனையான காரியங்களில் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். அந்த மாதிரியான நேரத்தில் கர்த்தரை நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நம்மளோட சோதனைகளை நீக்கக்கூடிய ஒரு வல்லவரான ஆண்டவராக இருக்கிறார். அது போல தான் சாமுவேலே அந்த இடத்துல அழைச்சார். பெயர் சொல்லி அழைக்கும் தேவன். நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பெயர் சொல்லி தான் அழைக்கிறார். யாரையுமே பெயர் சொல்லி அழைக்காமல் இல்லை. அது 2 முறை பெயர் சொல்லி அழைக்கிறாருன்னா அவங்களுக்குரிய முக்கியத்துவத்தை நீங்கள் வேதாகமத்தில் பார்க்கலாம். எல்லாரையும் 2 முறை பெயர் சொல்லி கூப்பிடல. அவருக்கு பிரியமானவர்களை தான் 2 முறை பெயர் சொல்லி அழைக்கிறார். அதுபோல தான் சாமுவேலே சாமுவேலே என்று இறைவன் 2 முறை அழைக்கிறார். இது தேவன் நம் மீது வைத்துள்ள தனிப்பட்ட அன்பை காட்டுகிறார். நாம் நம்மை கூட்டத்தோடு கூட்டமாக பார்க்காமல் நம் பெயரை சொல்லி அழைக்கும் அளவுக்கு நாம் அறிந்திருக்கிறார். நம்மளை கூட்டத்தோட கூட்டமாக பார்க்காம நம்ம பேரை தனிப்பட்ட முறையில் சொல்லி அழைக்கக்கூடிய தேவன் நமக்கு இருக்கிறார். அந்த தேவன் நிச்சயம் நம்மளை பேர் சொல்லி அழைப்பார். அது போல தான் சாமுவேலையும் அந்த கூட்டத்தோட கூட்டமாக இல்லாமல் தனிப்பட்ட முறையில் சாமுவேலை தேடி அவர் அழைக்கிறார். சாமுவேல் பேசும் என்றும் சொல்லவில்லை, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்கிறான். பல நேரங்களில் நாம் ஜபத்தை இறைவனிடம் பேசிக்கொண்டே இருக்கிறோம், தவிர அவர் சொல்வதை கேட்க தவறிவிடுவோம். சாமுவேலை பார்த்தீங்கன்னா சொல்லும் அடியேன் தான். எல்லாருமே கீழ்ப்படிது தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் கேட்குறேன், அதுதான் சொல்லும் அடியேன். நாம் கூட பல நேரங்களில் ஜபத்தை வேண்டிக் கொண்டு இருக்கிறோம். அந்த மாதிரியான நேரத்தில் பார்த்தீங்கன்னா, எனக்கு கர்த்தர் இந்த காரியத்தை செய்யலையே, இந்த இதை எனக்கு செய்யலையே, ஏன் என்னை தவறி விட்டுட்டார், என்னை கை விட்டுட்டார், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம மனநிலைக்கு நம்ம தள்ளப்படுகிறோம். ஆனால் அந்த மாதிரியான மனநிலைக்கு நாம் தள்ளப்படாமல் கர்த்தருக்காக காத்திருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா கர்த்தர்கிட்ட காத்திருந்து பெற்றுக்கொள்ள ஒரு பாக்கியம் நம்மளுக்கு அந்த மாதிரியான ஒரு பாக்கியம் வேறு யாருக்கும் கிடைக்காது. எந்த விஷயத்துலையுமே நம்ம பொறுமையோடு கர்த்தரிடத்தில் காத்திருக்க வேண்டும். அப்போ கர்த்தர் நமக்கு நிச்சயம் செய்வார். கர்த்தரை மறுதளிக்காமல் எனக்கு இதை செய்யலை, வெளியில் போய் அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேங்க, அவர் எனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாருங்க அப்படின்னு யார்ட்டையும் சொல்லாமல் நம்ம தொடர்ந்து ஜபங்கள், நம்மளோட ஜபங்களுக்கு ஒரு நாள்லையும் கேட்கப்படும், பல ஆண்டுகள் கழித்தும் கேட்கப்படும். அதுக்காக நம்ம கர்த்தரை மறுதளிக்காமல் நாம் பாதத்தில் முழங்கால் படிக்கிட்டு நம்ம நிச்சயம் அவர்கிட்ட கேட்டோம்னா நம்மளுக்காக நிச்சயம் செய்யக்கூடிய ஆண்டவராக இருக்கார். அவர் நம்மளோட தேவைகளையும் நேரங்களையும் அறிவார். அந்த மாதிரியான நேரங்களில் கர்த்தர் இன்னைக்கு இவருக்கு இந்த தேவை இன்னைக்கு இருக்குது உடனடியாக, அப்போ அந்த உடனடியாக அந்த தேவைகளுக்கு அவர் பதில் அளிக்கிறார். சிலவங்களுக்கு சில தேவைகள் நாள் தள்ளி போடலாம். அது மாதிரி இதில் சிலவங்களுக்கு மெதுவாக பதில் இருக்குது. ஆனால் கர்த்தர் எந்த நாளிலையும் உங்களை கைவிடக்கூடிய தேவனாக இல்லை. எல்லா நேரங்களையும் உங்களை பாதுகாக்கக்கூடிய வல்லமையான தேவனை நாம் தொழுது கொள்கிறோம். அந்த மாதிரியான நேரத்தில் நம்ம நிச்சயம் சோர்ந்து போகாமல் நம்மளையும் கர்த்தர் நிச்சயம் பேர் சொல்லி அழைக்கக்கூடிய தேவனாக இருக்கார். அடியேன் என்ற வார்த்தை சாமுவேல் கீழ்ப்படிதலை காட்டுறது. இதில் பார்த்தீங்கன்னா அடியேன்கிறது பார்த்தீங்கன்னா சாமுவேல் கடவுளுக்கு தன்னை கீழ்ப்படிதல் உள்ள ஒரு சிறுவனாக காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. தேவன் என்ன சொன்னாலும் அதை செய்ய அவன் தயாராக இருக்கான். அப்போ கர்த்தர் அடியேன் எனக்கு சொல்லும் அப்படின்னு தேவன் என்ன சொல்லுறார் அதை செய்யறதுக்கு கூடிய தயார் நிலையில் அந்த சிறுவன் சாமுவேல் இருக்கிறார்.
அந்த மாதிரியான இதை நம்மளுடைய இதில் இருக்கும். சத்தத்தை கண்டு கொள்ளுங்கள், உலகம் இரைச்சல் மிக்கது, ஆனால் அமைதியான இறைவனின் சத்தத்தை கேட்க நாம் பழக வேண்டும். ஏன்னா உலகம் நம்ம சுற்றி இருக்க இந்த கால உலகம் பார்த்திங்கன்னா பல இரைச்சல் நிறைந்த உலகம், நம்மளை சுற்றி பல சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தருக்காக நாம் சில நேரங்களை ஒதுக்கி அவரோட வார்த்தைகளை நாம் கேட்பதற்கு நம்மளை நாமே தயார் செய்து கொள்ள வேண்டும். அதே போல் மறுமொழி கொடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு தடவை கூப்பிட்டாருன்னா நீங்கள் நிச்சயம் கூப்பிட்டு உங்களுக்கு மறுமொழி கொடுங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து என்று சொல்லாமல் சாமுவேலை போல் உடனடியாக பதிலளிங்க. உங்களுக்கு கூப்பிடும்போது எனக்கு இன்றைக்கி இந்த வேலை இருக்கேன், இந்த இடத்துல இருக்கேன், இல்லாட்டி நான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன், இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லாமல், அந்த மாதிரி சாக்கு போக்குகள் சொல்லாமல் கர்த்தருக்காக நிச்சயம் பதில் கொடுக்க ஒரு மனநிலையை நீங்கள் உங்கள் மனதில் உறுதியோடு நில்லுங்கள். கேட்பது மட்டும் போதாது, கேட்பதன் படம் நடப்பது உண்மையான சிஷ்யத்துவம். பார்த்தீங்கன்னா கேட்டுட்டே கேட்டேன் அதுபடி கேட்டுட்டேன் அப்படி இல்லை. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம பிற மதத்தாருக்கு நம்மளோட வாழ்க்கை ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். இவங்க இப்படி தான் இருப்பாங்க, ஆமாம் அங்கே கோயிலுக்கு போவாங்க, வாரம் பேசுவாங்க, இது கேட்பாங்க, வருவாங்க, ஆனால் வெளியில் அவங்களோட இதே வேறு அப்படிம்பாங்க. அப்படி இல்லாமல் நாம் கேட்பதோடு விடாமல் சீஷர்கள் எப்படி இருந்தார்கள், சீஷத்துவங்கிறது நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவரோட வார்த்தைக்கு பணிந்து அவர்படி நடக்கிறது தான். தேவன் சாமுவேலை அழைத்தது போல உங்களை ஒரு நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார். அதற்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பதில், சொல்லும் ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன். ஸோ சாமுவேலை போல தான் உங்களையும் ஒரு தடவைக்கு அழைத்திருக்கார். அந்த எந்த ஊழியமோ எந்த இடத்துல எந்த நேரத்தில் உங்களை உபயோகப்படுத்துவான்னு கர்த்தர் அறிவார். ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் என்ன செய்யணும், சொல்லும் அடியேன் கேட்கிறேங்கிற மனநிலையில் நீங்கள் தயாராக இருக்கணும். தேவன் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பவராக. ஆமேன்.